விஜய்க்கு லாபம், அதுல மாற்று கருத்து. செங்கோட்டையனுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. ஒரு செங்கோட்டையன் போல ஒரு சீனியர் ரைட் வராரு, எப்படி நடத்தணும் நிகழ்ச்சி. நான் ஈரோடுக்கு நான் வரேன், ஈரோடில் நீங்கள் யாருன்னு காட்டுங்க. 50 வருஷம் அரசியல்வாதிக்கு செங்கோட்டையனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன? 50 செகண்டு நல்லா பண்ணியிருக்கீங்க. போறேன்னு சொன்ன உடனே வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, களத்துக்கே வராத ஒரு விஜய், இன்னொருத்தர் கள செயல்பாட்டவர், 2 பேரும் எப்படி ஒருங்கிணைந்து வேலை பார்க்க போறாங்க. இன்னைக்கு கட்சியில் இணைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்போ வேணாலும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசலாம், புசியானதோட சேர்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எப்படி ஜெல்லாகி கரெக்டாக போகும்னு நினைக்கிறீங்களா? சொல்லும் போதே எனக்கு அவர் கவுன்சிலருக்கு நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். இவர் 3 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல 30,000 40,000 ஓட்டில் பெரிய காலத்தில் ஜெயிச்சவர். அவரும் இவரையும் ஒன்றா பற்றி சொல்லிட்டாரு. இப்போ தெரியாது, அது போக போக தெரியும். சரி, நட்டாத்தில் நின்னதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு யார்? நயினார். ஆனால் பார்த்து செய்யுங்க, அவசரப்பட டெல்லிக்கு வாங்க, திருப்பி ஜியை பாருங்க. நான் மறுபடியும் டெல்லியா எப்பா சங்காத்தமே வேணாம் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. இப்போ இதனால என்னன்னா, அதிமுக இனிமேல் யாருன்னா டெல்லிக்கு ரிப்பப்ளிக் டே குடியரசு தினத்துக்கு கூப்பிட்டா கூட யாரும் போக மாட்டாங்க. ஐயா வானாயா. இவர் கிட்டத்தட்ட யாரை எதிர்த்து அரசியல் களம் இப்போ நிற்க போறாருன்னா, செங்கோட்டையன் வர்சஸ் செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி வர்சஸ் வேலுமணி. இந்த கிராஃபில் செங்கோட்டையன் கம்பு சுற்றிடுவார். அதாவது பர்செப்ஷன். இன்னைக்கு போனது 2 நாள் செய்தியில் காட்டுறது வேற, நான் பேசுறது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4. இவருடைய ஆதரவாளர்கள் கூட 9 முறை ரெட்டலையில் போட்டவங்க, இவர் புதுசாக இன்னொரு கட்சிக்கு போனார் கூட தெரியாமல் ரெட்டலைக்கே போட கூட. ஆமாம், என் ராசா அப்பு உங்களுக்கு தான். அதாவது இவருக்கே வயசு ஜாஸ்தி, 77 வயசு. இவரோட வயசான பாட்டிங்கெல்லாம் போனவங்கன்னா பாட்டி சொல்லுவோம், என் ராசா அப்பு உனக்கு தான் ஏன் போட்டா ரெட்டலையில் அப்படின்னு. இவர் பாட்டி என்ன பாட்டி, என்ன போய் பாட்டின்ற, நீ ஒண்டி யாரு அப்படின்வாங்க. அதெல்லாம் நிறைய வேடிக்கை இருக்குங்க. அங்கே உங்கள் விஜய்னு வீடியோ போட்டு ஆடின்னு இருக்கும்போது இவர் போயிட்டு, அன்பார்ந்த தொண்டர்கள் தயவு கூர்ந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறக்கூடாது, இறங்கவும், ஸ்பீக்கரை தொட வேண்டாம், மழை தூறுகிறது, சாக்கடிக்கலாம், ஓரமாக ஒதுங்கி நில்லுங்க. ப்ரோ இதான் ப்ரோ வைப்பு பண்ணுங்க ப்ரோ, வைப்புடுவாங்க. புரியாது வைப்பா அப்படின்னா அப்படின்னு இவங்க மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டிய நிலைமை. 60 வயசு வித்தியாசம் இருக்கு கிட்டத்தட்ட. நான் என் பிறந்த புத்தகம் கொடுத்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, இந்த புத்தகம் தான் ஃபர்ஸ்ட் அவர் பச்சாரன்னு தெரியல. இது சரி படிச்சிருப்பாருன்னு வச்சிருக்கேன். அவர் இந்த புக்கை படிச்சிருந்தாருன்னா அவர் இன்னைக்கு தோத்துக்க மாட்டார் அரசியல். இன்னைக்கு அதிமுக அவர் வாசம். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் தனது ஆதரவாளர்களோட தாவேகா பனையூர் அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் அந்த கட்சியில் இணைஞ்சிருக்காரு. மாநில நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்களும் செங்கோட்டையனை வரவேற்று ஒரு நிமிட வீடியோ வெளியிட்டிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நிகழ்வில்? செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு 2 நாள் செய்தி, தலைப்பு செய்தி, ஜஸ்ட் பிரேக்கிங், பிக் பிரேக்கிங், அந்த மாதிரி ஒரு செய்தியிலே இருப்பார். ஒரே ஒரு பதட்டமாக, ஒரு ஆரவாரமாக, எழுச்சி எல்லாம் ஒரு 48 மணி நேரத்துக்கு இன்னும் நீடிக்கும். அவரை மையமாக வைத்து ஒரு பேசுபொருள் இருக்கும். அப்புறம் அந்த பதவி என்று வரும்போது நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற மாதிரி. நானும் நிறைய கட்சிகளில் பதவிகள்லாம் பார்த்துருக்குறேன். எல்லாமே புதுசாக ஒரு புதுவிதமாக தாவேக்கால செய்கிறாங்க. ஒன்று ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்கலாம், அதுக்கு எனக்கு பொருள் புரியுது. இல்லை நிர்வாக குழுனா அதில் ஒரு கமிட்டி மாதிரி போட்டால் தான் இந்த நிர்வாக குழு அந்த மாதிரி குழுவெல்லாம் வரும் அப்படி. ஸோ இதில் ஒரு புதுசாக இருக்குது. அதாவது பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவு அப்படியெல்லாம் கிடையாது. பொதுச் செயலாளர்னால் ஒன்று தான் இருக்கணும். அதில் தேர்தல் பிரிவு அப்படிலாம் வராது. அதுவுமே ஒரு புதுமை, இது ஒரு புதுமை. அதுக்கப்புறமா பார்த்தா மண்டல செயலாளர்னு ஒரு பதவி உண்டு. அது என்னென்னா, இப்போ கொங்கு மண்டலம், டெல்டா, வட சென்னை மண்டலம், அப்புறம் மதுரை மண்டலம், அழகிரி கூட அந்த அப்படி பிரிப்பாங்க. அப்படி மண்டல செயலாளர்னு ஒன்று போட்டிருந்தா கூட எனக்கு புரியுது, அது 4, 5 இல்லை ஒரு 10 மாவட்ட செயலாளர்களை சேர்ந்து அடங்கக்கூடிய ஒரு பதவி என்பது. அதிலே ஒரு தெளிவாக தெரியல. பட் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, என்னோட ஒரு 20 வருஷ அனுபவத்தை வச்சு ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களை ஒருங்கிணைக்கிறது, இல்லை அவர்களை வேலை வாங்குவது, அவர்களுக்கு திட்டமிடுதல், அந்த மாதிரி ஒரு செயல் வடிவமான ஒரு பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் அமைப்பு செயலாளர். அது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அமைப்பு செயலாளர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ அதிமுக எடுத்திங்கன்னா அது ஒரு ஸ்டேட் வைடு போஸ்ட்டு தான்.
அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்குன்னு வராது. ஆனால் ஒரு ஸ்டேட் வைடு போஸ்ட்டை எடுத்து அதை ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்குன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த கட்சியில் போஸ்டிங்ஸ் எப்படி போடணும் என்ன ஏதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு. அதில் இன்னும் சிக்கல் இருக்குது. மேபி ஒருவேளை முக்கியமான தலைவர்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கும் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பதவிக்கா பஞ்சம். புது கட்சி தானே, நிறைய பதவி இருக்கு, எவ்வளோ கொடுக்கலாம். விவசாய அணி இருக்குது, இளைஞர் அணி இருக்குது, மாணவர் அணி இருக்குது, வியாபார அணி இருக்குது, வழக்கறிஞர் பிரிவு இருக்குது. அதனால் அணிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. மீனவர் அணி இருக்கும், அதனால் அணி போட்டு அணிக்கு தலைவராக போடலாம், அணிக்கு ஒரு செயலாளர் போடலாம், அணிக்கு வந்து ஒரு ஒரு இணை துணை, இது மாதிரி பதவிக்கெல்லாம் பஞ்சம் இருக்காதுங்க. அதனால் இப்போ போனோடனே இப்போ ஒரு பதவி போட்டு கொடுத்துருக்குறாங்க, அது பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்து நிறைய மனவேதனை வலியெல்லாம் இருக்கும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நடந்த அந்த போரில் தோல்வியை கண்டு வெளியேறினார். வெளியேறியவருக்கு ஒரு நான் சாதாரண ஆள் இல்லை, நான் எமாம்பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஒரு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை தாவேக்கா அவருக்கு வந்து ஒரு புகலிடமாக மாறுகிறது. தாவேக்காக்கு வயதானவர்களோ இல்லை அனுபவசாலிகளோ அவர்களிடம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு இல்லை விமர்சனம் இருக்கிற இடத்துல செங்கோட்டையன் வந்து போகிறாரு. இது பார்ப்பதற்கு வந்து ஒரு கரெக்டாக இருக்கும். பட் ஃபிட்டு அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு அவர் ஃபிட் ஆவாருன்றது ஒரு டவுட். என்ன ரீசன்னா, இப்போ ஈரோடை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற ஒரு மாவட்டம். உதாரணத்துக்கு 5 சட்டமன்ற தொகுதி வந்து போன முறை வந்து அதிமுக வெற்றி பெற்றது, செங்கோட்டையன் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்த்து. இப்போ இந்த வாட்டி வந்து அவர் தேர்தல் நிற்கிறாருன்னு போது எல்லாரும் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கடந்து போயிடுறாங்க, இல்லை கவனத்தில் சேர்க்க. இபிஎஸ் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருந்த அந்த பிரச்சனை வந்து அது 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. பொதுமக்கள் வாக்கு செலுத்துகிறாங்கன்னு வரும்போது சின்னத்துக்கு மாறக்கூடிய தன்மை அங்கே எப்பயுமே இருக்குது. இப்போ சின்னத்துக்கு மாறக்கூடிய தன்மைன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 77லேருந்து 2021 வரலும் பார்த்திங்கன்னா நடந்த தேர்தல் எல்லாமே வந்து உதயசூரியன் தோற்றுருக்கு, ரெட்டலை ஜெயிச்சிருக்கு. ஒரே ஒரு வாட்டி 96 மட்டும் ஒரே ஒரு வாட்டி வந்து அந்த 96 அலை அம்மையார் ஜெயலலிதா அந்த ஊழல் குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்தது பிறகு எல்லா இடத்துலையும் தோற்றப்போ அங்கே அதுவும் வாஷ் அவுட். மற்றபடி பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ரெட்டை இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா 45லேருந்து 65, 63 வரலும் அந்த வாக்கு விகிதாச்சாரம் ஏறி இறங்கி இருக்குது. ஆனால் ரிசல்ட்ன்றது மாறலை. அப்போது 70லேருந்து ஆரம்பித்து 2020 வரலும் ஒரு 50 கால வருஷத்தில், அதாவது ஐயா செங்கோட்டையன் அவரோட அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ரெட்டலையிலேயே தான் நின்று இருக்காரு. அப்போது ரெட்டலை இல்லாமல் செங்கோட்டையன் அவர்களோட அந்த வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் வாக்காளர்கள்? 9 முறை வந்து சட்டமன்ற தொகுதியில் அதே சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. அதிமுகலே அதிக முறை எம்எல்ஏ ஆனவர் அவர் தான். ஸோ அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அந்த தொகுதியில் கண்டிப்பாக இருக்கும், தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கும் கண்டிப்பாக, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதோட விஜயோட இந்த ஜென்சி ஓகேங்களா. இப்போ இதை ஒண்டி பார்க்குறீங்களா, நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அதில் ரெட்டலைன்றதை மறந்துடுறீங்களா. ரெட்டலைக்குன்னு ஒரு வசீகரம், ரெட்டலைன்னு ஒரு எம்ஜிஆரோட சின்னம், அம்மையார் ஜெயலலிதாவோட சின்னம். இப்போ இன்னைக்கு செங்கோட்டை யார் எதிர்த்து சண்டை போட போறாரு? ரெட்டலை எதிர்த்து சண்டை போட போறாரு. கடைசி நேரத்தில் வாக்காளர்கள் கிட்ட சின்னம் டு சின்னம் வரும்போது ரெட்டலையால் வளர்க்கப்பட்டு ரெட்டலைக்கு இவருக்கு ரெட்டலையும் பண்ணது போய் இப்போ அங்கே வந்து செங்கோட்டையன் வர்சஸ் ரெட்டலைன்னு மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போட்டியில் செங்கோட்டையனால் தாக்கு பிடிக்க முடியும் ஒன்று. இன்னொன்று, ஒரு கட்சின்னு எடுத்திங்கன்னா, சின்னோன்னு எடுத்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு 20-25% வாக்கு இருக்கும். இப்போ அந்த பஃபர் இருக்குது. அதுவும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30% வாக்கு கேரண்டி உறுதி ரெட்டலை இப்போவும் இருக்கு. உதயசூரியனுக்கும் இருக்குது அந்த கேரண்டி, ரெட்டலைக்கும் இருக்குது. அந்த கேரண்டி இல்லாமல் இவர் 0லேருந்து எடுத்துகிட்டு வரணும். செங்கோட்டைன்ற தனிப்பட்ட நபருக்கு விஜய்க்கு இப்போ என்ன பரவலாக பேசப்படுது? 10லேருந்து 12%. நான் பரவாயில்ல இல்லை, என்னோட கருத்து. ஓகே, 10லேருந்து 12 வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 15 வச்சுக்கோங்க கூடி. செங்கோட்டையனுக்கு அதே 15% அங்கே இருக்குமா? அப்போ அந்த 15% வாங்கினாலும் 30% தான். பட் வெற்றின்னு வரும்போது 40-45%க்கு மேலே நீங்கள் போகும். அப்போ செங்கோட்டையன் அவர்கள் இந்த வாட்டி ஜெயிக்கிறதே அங்கே கஷ்டம் ஒன்று. அப்போது அதிமுக நிலைமை என்ன ஆகுனா, அதிமுக அங்கே சர்க்கிள் தான். அதிமுகவுக்கு அழகாக வந்துட்டு இருந்த ஓட்டு, செங்கோட்டையன் வந்து ஒரு குதிரையை ஓட்டு போய் ஒரு ஜாக்கி போலவும், ரெட்டைலை என்பது ஒரு வெற்றி குதிரையாகவும் இருந்தது அங்கே. இப்போ அந்த குதிரையும் ஜாக்கியும் பிரிகிறாங்க அப்படின்னும் போது இதில் எது குதிரை ஜெயிக்க போதா, இல்லை ஜாக்கி வேற குதிரையில் உட்காந்து நல்லா ஓட்டுவாரா, இல்லை ரெட்டலையில் வேற நல்ல ஒரு புதுசாக ஒரு ஜாக்கியை போட்டால் பெரிய ஆளே தோத்துருக்குறாங்க. இப்போ இவரிலிருந்து வெளியில வந்து ராஜினாமா பண்ணி சேர்ந்தா கூட பரவாயில்ல, கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அந்த சென்டிமெண்ட் அந்த மக்களுக்கு புரியும் இல்லையா? கட்சிக்காக எத்தனை ஆண்டு உழைத்தவர், எம்ஜிஆரோட ஆரம்பத்திலேருந்து இருக்காரு, இதே தொகுதியில் பலமுறை ஜெயிச்சவர், அவருக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் உருவாகாதான் அந்த? கண்டிப்பாக அந்த சென்டிமெண்ட்டை வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுவார். நான் ஏன் கழகத்தை விட்டு ஒதுங்கினேன்,
அம்மையார் காலத்து ஆமாம், அது வந்து நான் நினைக்கவில்லை அப்படி இப்படின்லாம் அவருக்கு உண்டான அந்த மொழி அடையில் பேசுவார். எல்லாம் பேசி முடிச்சிட்டோன்னே சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனவுடனே கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூருக்கு, சேலத்துக்கு திட்டங்கள் நிறைய கொண்டு வந்தாரா இல்லையா? ஏன் இந்த மண்டலத்திலேருந்து ஒரு முதலமைச்சர் வரக்கூடாதா? கெட்டு விட்டாரா செங்கோட்டையா? இவர் தனிப்பட்ட பிரச்சனைக்கு அதிமுகன்ற ஒரு கட்சியை இன்னைக்கு காலி பண்ணுறாரா? இவர் பிரச்சனையை இவர் பார்த்து இருக்கணும். இன்னைக்கு கட்சியை காலி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் மீது வைக்கப்படுது தனிப்பட்ட பிரச்சனைக்கு. நான் சொல்றது வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க. இபிஎஸ் வந்து இன்னைக்கு என்ன பண்றாரு? செங்கோட்டையன் பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, அவரை பத்தி என்கிட்ட கேட்க கடந்து போறாரு. நான் சொல்றது தொண்டர்கள் நாளைக்கு போய் பொதுமக்கள் கிட்ட, வாக்காளர்கள் கிட்ட, வயசா போச்சு, 77 வயசு ஆகுது. இவரு போயிட்டு பொது செயலாளர் உனக்கு 10 நாள் நான் வந்து பாசாபாய் மார்க் ஆண்டனிக்கு குத்தா மாதிரி 10 நாள் அப்படின்னும் போது அவரு முடிச்சு விட்டாரு. தோத்து போயிட்டீங்க. அந்த அந்த அதிமுக ஒருங்கிணைப்பு, அதிமுகவை வலிமைப்படுத்துன்னு சொன்னது பொய். நான் எப்படி பார்த்துக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன்னா, இவருக்கு யாரோ ஆசை காட்டியிருக்காங்க. என்னன்னு, அண்ணன் நீங்கள் எம்மாம் பெரிய ஆள், நீங்கள் தான் முதலமைச்சராக வந்திருக்கணும், வாய்ப்பு வந்தது போச்சு. வாய்ப்பு வந்தது, ஆனால் அதை தவற விட்டது அவர். அந்த அந்த ஆழ் மனசில் அது பதிஞ்சு போச்சு. உடனே இங்கேருந்து ஹரித்வார் போகிறது, நிர்மலா சீதாராமனை பார்க்கறது, அமித்ஷாவை பார்க்கறது, இங்கே பார்க்கறது, அங்கே யூட்டர்ன் போடுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரா? இதெல்லாம் பண்ணால் இப்போ 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 இவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், இளைஞரணியில் யாரோ ஒருத்தர் இருக்கிறார் அவர் கீழே. அவர் வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது இப்படி இப்படின்னு மாற்றினா அந்த கட்சியில் விடுவாங்களா? கண்டிப்பாக. ஏதோ ஒரு கட்சியில், இல்லை விஜய் கட்சியில் ஆதவ அர்ஜுனா எல்லை மீறி ஒரு சில விஷயத்த பேசுகிறாரு. இப்படி சிட்டிக்கை போட்டு 1 week டைம் தரேன், பிகாஸ் ஐம் வெரி ரிச் ஃபெலோ, யூ நோ, ஐம் கமிங் வித் லாட் ஆஃப் மணி, ஐம் ஸ்பெண்டிங், ப்ளீஸ் லிசன் டு மீ மிஸ்டர் விஜய் அப்படின்னா விஜய் என்ன பண்ணுவார்? நாளைக்கு காலைல பல்லு விளக்கும்போது யோசிப்பாப்பில், சரி நைட் யோசிச்சா தப்பான முடிவு வந்துடும், காலைல பல்லு விளக்கும்போது இல்லை போதும், இனஃப் இஸ் இனஃப், சீட்டை கீச்சி டாருன்னு அமிச்சிடும். இதுதானே எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு. பொது செயலாளர் கட்சியோட நல்லதுக்காக தான் நான் எல்லா தலைவர்களும் பிரிந்த தலைவர்களாம் ஒன்றிணைந்தா சரி, கட்சிக்கு லாபம், சரி, வெற்றி பெறலாம். ஒரே ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் பக்கத்துல இருக்கிற பவானி சாகருக்கு ஒண்டி தேர்தல் வேலை பார்த்த உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னா, 177 180 தொகுதி இப்போ ரெட்டல பஸ் எடுத்துன்னு போயிட்டு கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு போன தேர்தலுக்கும் செலவியம் பண்ணிட்டு உட்காந்து இருக்கிற எடப்பாடி பழனிசாமி யோசிக்க மாட்டாங்க. யாருக்கு உண்டான தேர்தல் இது? கம்மியாகிட்டே இருக்கு இல்லையா? கரெக்ட். இல்ல, யாருக்கு உண்டான தேர்தல்? செங்கோட்டையன் முதலமைச்சராக வர போறாரா, இல்ல செங்கோட்டையன் அமைச்சராக போறாருன்னு தேர்தலா? எடப்பாடி பழனிசாமி திருப்பி முதலமைச்சராக வரணுமா வேணாமா, இல்ல ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரணுமா வேணாமா, இவ்வளவுதான் தேர்தல். இதுல சம்பந்தமே இல்லாம ஜி சொன்னாரு, ஜி ஜின்பிங் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அங்க இங்க போய் நட்டாத்துல போய் நின்னாச்சு. சரி, நட்டாத்துல நின்னதுக்கு அப்புறம் அங்க இருந்து போன் பண்றாரு யாரு? நயினாரு. ஆனா பாத்துங்க, அவசரப்பட டெல்லிக்கு வாங்க, திருப்பி வந்து ஜியை பாருங்கன்னு. மறுபடியும் டெல்லியா? எப்பா சங்காத்தமே வேணாம் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இப்போ இதனால என்னன்னா, அதிமுக இனிமேல்ட்டு யாருன்னா டெல்லிக்கு ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினத்துக்கு கூப்பிட்டா கூட யாரும் போக மாட்டாங்க. ஐயா வானாயா, ஒரே ஒரு அழைப்பு, நீங்கள் வந்து எடப்பாடியாருக்கு கொடுத்தா போதும், நாங்களாம் அந்த பக்கமே வர, தொகுதியில் வேலை இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. 5 பேர் போனாங்க, 4 பேர் போனாங்க. சரி, ஒரு விஷயங்க, இபிஎஸோட ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டணி கணக்கு, இந்த இவங்க போகிறாங்க அவங்க போகிறாங்க, அவர் லைட்டாக அசர்ற மாதிரி தெரியல. இது நல்லதுக்காக கெட்டதான்னு அவருக்கு தான் வெளிச்சம். இல்லை தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் அடுத்து யாருன்னா இருக்கீங்களாப்பா, யாருன்னா ஒருங்கிணைக்கணுமா, அவங்கள கூப்பிடணுமா, யார் யார் அப்படின்றாரு அப்படின்னு பக்கத்தில் தான் பார்த்துக்கணும் ஒவ்வொருத்தர். செங்கோட்டை அந்த 6 பேர் சொன்னாங்க இல்லையா, சேலம் வீட்டில் எடப்பாடி அவர்களை சந்திச்சு ஒருங்கிணைப்பு பற்றி பேசணும்னு, அவங்களாம் வாய் திறப்பாங்க. அவங்களாம் இந்த சூனாபானத்தில் வரல, ஆடு திருடு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கழிச்சிட்டு போயிடுவாங்களா, அந்த மாதிரி போயிடுவாங்க. இல்லைன்னா அந்த ஜென்டில்மேன் படத்தில் ஒன்று வரும், நான் பார்க்கலன்ட்டு பார்த்த மாதிரி ஏதோ கனவு காண்டேன், அந்த மோதிர சின்னத்தை வச்சு ஒரு சீன் ஒன்று வரும், அந்த மாதிரி நான் பார்க்கலன்ட்டு போயிடும், அவ்வளோதான். இதுக்கப்புறம்லாம் வந்து இபிஎஸை வந்து அங்கே சேலஞ்சு பண்ணுறது கொள்றதுன்றது இதுக்கப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி வந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இதே நிலைமை தான். 90% அது வாய்ப்பு இல்லை, 10% சீட்டு கிடைக்காது, இவர் காலி பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதுன்னா, ஏன்னா இன்னைக்கு இவருக்கு செங்கோட்டையன் நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம். அதனால் அந்த அந்த எண்ணம் இருக்கிறவர்கள் ஒரு சிலர் போகலாம், திமுகவுக்கு போகலாம், இல்லை தாவேக்காவுக்கு போகலாம். அதை பற்றி அவர் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவரை பொறுத்தவரைலாம் 2026 ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அது இவர் பண்ணதெல்லாம் சரியா இல்லை இவர் பண்ணுறதெல்லாம் தவறான்றது நம்ம அதை வைத்து யூகிக்க முடியும். முன்கூட்டியே வந்துட்டு பர்செப்ஷன் பேட்டர்ல அதிமுகவுக்கு இது ஒரு இழப்புனா, ஆமாம், கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரை இழப்பு. ஆனால் இந்த சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான் வந்துட்டாரு, இப்போ இனிமேல் பாருங்கள் தாவேக்கா வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் வரலாம் பயங்கரமாக இருக்கும் மாசு அப்படின்ற மாதிரி. இவருக்கு 33% வாக்கு இருக்குது, யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. முதல் தேர்தலையே இன்னும் ப்ரூவ் பண்ணலை. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு 8% வாக்கு இருக்குது. ரெண்டும் சேர்த்திங்கன்னா 41 வருதா, ஜெயிச்சிருவாங்க.
234 தொகுதியில் ஒரு 200 தொகுதி ஜெயிச்சிடும். நம்ம இப்படி பேசிட்டோன்னா லாஜிக்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, முடிஞ்சு போச்சு. எப்படின்னா ஆமாம் அப்படி தான் களத்தில் தெரியுது, நீங்கள் வேணால் பாருங்கள், ட்விட்டர் பாருங்கள், ஃபேஸ்புக் பாருங்கள், ஜென்சி கிட்ஸ் எப்படி லவ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால் இது வந்து கொஞ்சம் விஜய்க்கு லாபம், அதில் மாற்று செங்கோட்டையனுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. ஒரு செங்கோட்டையன் போல ஒரு சீனியர் ரைட் வராரு, எப்படி நடத்தணும் நிகழ்ச்சி. நான் ஈரோடுக்கு நான் வரேன், ஈரோடில் நீங்கள் யாருன்னு காட்டுங்க, கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டத்தை போடும். வழக்கமாகவே எனக்கு கூட்டம் நிறைய வரும், ஒரே இடம் கூட்டம் சேர்க்காதீங்க, பாயிண்ட்டாக நிற்க வைங்க. இந்த தெருவில் ஒரு 5000 பேர், அந்த ஜங்ஷனில் ஒரு 10,000 பேர், ஒரு கூட்டம் பேசுகிறது ஒரே நிமிஷம் இல்லை 2 நிமிஷம், அங்கே வந்து ஒரு 15,000 பேர். ஈரோடு ஏர்போர்ட் அங்கேருந்து வர இடத்துல அங்கே அவுட்டரில் இல்லை பக்கத்தில் எது ஏர்போர்ட், சேலம் ஏர்போர்ட் இருக்கா அந்த வழியாக வரணும், அங்கே அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எல்லா இடத்துலையும் வச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்தி உங்கள் கூட வந்த 30 பேரை நான் அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சியில் சேர்க்குறேன். மேபி வெளியில் நம்மளால் கூட்டம் சேர்க்க முடியலன்னா கூட அந்த நிகழ்ச்சியை வந்து இன்டோராக வச்சுக்குவோம், ஒரே இடத்துல கூட்டம் சேராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதை நாங்கள் முன்னாடி பண்ணோம், கரூரில் சொதவிக்கிச்சு, காவு வாங்கிக்கிச்சு, காவுலாம் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்து கௌரவதியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு ஜெயலலிதா ரூட்டு போட்டு கொடுத்தீங்க. அம்மையார் ஜெயலலிதாவை விட எம்ஜிஆரை விட நான் ஒன்றும் அவ்வளோ மாஸ்க்லாம் கிடையாது, நம்ம ஜென்சி கிட்ஸாக அப்படி விளம்பரப்படுத்திக்கிறாங்க நம்ம சேஃப்டிக்கு, அதனால் நீங்கள் வந்து இதை போட்டு கொடுங்கன்னா அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருப்பாரு. இவர் என்ன போட்டார் பதிவு, 1 நிமிஷம் பதிவு. எது 50 வருஷம் அரசியல்வாதிக்கு செங்கோட்டையனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன, 50 செகண்டு நல்லா பண்ணியிருக்கீங்க, அது கை இப்படி வச்சுருப்பார். நம்ம நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த ஆங்கருக்கு மூவ்மெண்ட் வரனா இப்படி வச்சுக்குவாங்க, இல்லை இப்படி வைப்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். இது வச்சுட்டு ஒரு வெள்ளை சொக்கா போட்டு நல்ல இதில் ஏன் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கல, என்ன பிரச்சனை? அப்போ பயம், இப்போ முழு நேரம் அரசியல்வாதியாக மாறல, நான் பத்திரிகையாளர் கேட்பாங்க ஒரு சில கேள்வியெலாம், அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எதிர்கொள்கிறதுக்கு நெஞ்சு தைரியம் இல்லை. இது நிதர்சனமான உண்மை தானே. இப்படியாப்பட்ட ஒரு தலைவரை நம்பி தான் செங்கோட்டையன் போயிருக்கிறார். கூட்டம் வருங்க, இன்னைக்கு கூட நேற்று போகிறாங்க, மைக்கு போகிறாங்க, கேட்குறவங்க பதில் சொல்ல. சரி, இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பாங்களா என்னன்னு தெரியல, இது வரையிலும் இல்லை. நான் இப்படி என்ன பண்ணியிருக்கோம், நேற்று நாளைக்கு சம்டைம்ஸ் இது மாதிரி விஷயங்கள் ரகசியமாக வைப்பாங்க. அப்படி வச்சுருந்தா கூட நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அங்கே வந்து இன்னார் இவரை சொல்லி ஒரு இது பண்ணுறான், இல்லை அவராச்சும் வெளியில் வந்தோடனே பத்திரிகையாளரை சந்தித்து என்ன காரணம், அனிதா ராதாகிருஷ்ணன் கட்சி மாறி போயிருக்காப்புல, சேகர் பாபு கட்சி மாறி போயிருக்காப்புல, ரகுபதி கட்சி மாறி போயிருக்காப்புல, இது மாதிரி லிஸ்ட் எடுத்துன்னு போனால் லிஸ்ட் எடுத்துன்னு போனால் போயினே இருக்கும். எல்லாருமே கட்சி மாறி போனவுடனே என்ன சொல்லுவாங்கன்னா என்ன காரணம், இல்லை காரணத்தை சொல்ல கூச்சமாக இருந்தால் இவரோட களத்தை நான் பலப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸ்லாம் எடுப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படியே அதை மறைச்சிட்டு போகிறாங்க. அப்போ இவங்க வந்து அப்போ அடிப்படையில் ஒரு கேள்வி வருதுல்ல, பிஜேபி வந்து இவங்களை இயக்குதா, இல்லை செங்கோட்டையன் இன்னும் தொடர்பில் இருக்கிறாரா அப்படின்ற அந்த கேள்வி எனக்கு ஒரு பத்திரிகை. பிஜேபி தான் வந்து கலட்டி விட்டாங்க, முட்டி சந்தில் நிறுத்திட்டாங்க, அந்த கோவத்துல தான் விஜயோட போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. அது ஒரு பேசுபொருள் இருக்கு. நாளைக்கு இப்போ அமித்ஷா ஆஃபீஸ்லேருந்து இவரை ஃபோன் பண்ணி ஹேண்டில் பண்ணுறாங்க, இல்லை கூப்பிடுறாங்கன்னா இவர் பேசாமல் இருப்பாரா? சிபிஐ ரைடு டைட் ஆகுது. நாகேந்திரன் வந்து ஓப்பனா சொல்றாரு, நான் மோடி அவர்கிட்ட பேச வைக்கிறேன், அமித்ஷா அவர்கிட்ட பேச வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை வேணான்ட்டார்ல. இப்போ அவங்க வந்து அப்படியா கதை அப்படி போதா, சரி நாங்கள் எப்படி வேணும்னு வர வைக்கிறோன்னு வேண்டி பாருங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆம் ட்விஸ்டிங்லாம் பிஜேபிக்கு லட்டு. 2 நாள் புஷியானந்த் தூக்கின்னு போய் வச்சுட்டு வேற யாருன்னா இப்போ பேசணும். விஜய் நைட் நிம்மதியாக தூங்குவாரா? தூக்கக்கூடிய தன்மை படைத்தவரா அவர்? இல்லை கரூரை விட்டு வந்திருப்பாரா? புஷியையும் காணோம், ஆதவியும் காணோம், நிர்மல்குமார் ஃபோனே எடுக்க மாட்டாப்புல. இதெல்லாம் நடந்தது தானே 40 நாளைக்கு முன்னாடி. திருப்பி மறுபடியும் ஏதோ ஒரு விசாரணை இல்லை போகிற இடத்துல இன்னும் மறுபடியும் ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதனால் அவங்க வந்து இதெல்லாம் யோசிப்பாங்க. இன்னொன்று வந்து நடிகர்களுக்கு வந்து நிறைய டார்க் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அவங்க வந்து நம்மள மாதிரி பகலில் வாழக்கூடிய தன்மை படைத்தவர்கள் அல்ல. இரவு நேர வேலை, இரவு நேர வாடிக்கைகள் அப்படி தான் இருக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள். எது எப்படி பாஜக எந்த எல்லைக்கும் போகும். பாஜக வந்து இது தரமான சண்டை, இது தரம் தாழ்ந்த சண்டைலாம் கிடையாது. கமலாலயத்திலே பார்த்தோம் என்ன நடந்தது, கமலாலயத்தில் பார்த்தோம் என்ன கேவலங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு. இதுவரையிலும் கமலாலயத்தின் மீது அப்படி ஒரு விஷயமா வந்ததே கிடையாது. ஆனால் அண்ணாமலை போன்ற ஒரு புனிதர் அங்கே போன காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய தவறுகள் தட்டி கேட்கப்பட்டு புனிதத்தன்மை பூர்த்தி செய்யப்பட்டது. அது முக்கிய காரணம் அண்ணாமலை. அதனால் அண்ணாமலையே அவ்வளோ பண்ணுறாருன்னா மேலே ஜி கூப்பிட்டு நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஆகும் யோசிக்கணும். அதெல்லாம் நடக்கும். நம்ம வந்து அதெல்லாம் இன்னைக்கு தேதியில் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் என்ன பார்க்குறேன்னா அண்ணாமலை அவர்கள் மூலயமா அதெல்லாம் நடக்கணும்னா அப்போ வந்து பாஜக வந்து செங்கோட்டையன் விஜயோட போனது வந்து அதிமுக மைனஸாக நினைச்சாதானே இதெல்லாம் பண்ணணும், என்டிஏக்கு ஒரு மைனஸாக நினைச்சாதானே இதெல்லாம் பண்ணணும்.
அப்படி நினைப்பாரு அவரு. இல்லை, அந்த இன்னும் நேரம் இருக்கு இல்லைங்களா, இன்னும் ஒரு 40 நாள் 45 நாள் இருக்குது. இந்த கூட்டணி எல்லாம் இருக்கிற கூட்டணியே பேன் அவுட் ஆகுது, ஓகேவான்னு பார்ப்பாங்க. அவங்க ஒரு சென்சஸ் எடுத்து பார்ப்பாங்க. திருப்பி விஜய் தனியாக நின்னா எவ்வளோ வருது, விஜய் இந்த சைடு வந்து நின்னா எவ்வளோ வருது, இல்லை விஜய் தனியாகவே போனால் விசிகா ஓட்டும் காங்கிரஸ் ஓட்டம் அதிகமாக பிரிப்பார், அதனால் நமக்கு அது சாதகம் அப்படின்னு வருதா, அதெல்லாம் கணக்குகள் எடுப்பாங்க. அவங்க வந்து பிஜேபி பொறுத்தவரைலாம் ஆள் வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேலை பார்க்குறதுல அவங்க வந்துட்டு கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் எதிர்ப்புனாலும் சரி, மக்களை வந்து மக்கள் ஓட்டை மடைமாற்றுறதுனாலும் சரி, அந்த மாதிரி வேலைகளில் வந்து அவங்க பிஜேபி வந்து தெளிவாக இருப்பாங்க. அதில் பிஜேபிக்கும் இதில் ரோல் இருக்கும். இபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை இதை கடந்து போக பார்க்குறாரு. ஆனால் 30ஆம் தேதி வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் வந்து தன்னோட பிரச்சாரத்தை திருப்பி ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரச்சாரம் வந்து செங்கோட்டையன்னு ஒருத்தர் இங்கே இருந்ததே வருது, அதை பற்றி பேச்சு பொருளே இல்லாத அளவுக்கு கூட்டம் வரணும், அதை பற்றி அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஜூம் காலில் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது இல்லாமல் அங்கே அந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நேரடியாகவே வந்து என்ன போகுது, எப்படி போகுது, அதாவது நம்ம இத்தனை தொகுதி போனதுன்றதை வந்து வேற, அந்த தொகுதியில் நம்ம யாருன்றதை காட்டி ஆகணும், செங்கோட்டைன்றவர் ஒரு தனி நபர், கட்சின்றது அதை தாண்டி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான வைராகியம், அவருக்கு உண்டான அரசியல். இப்போ இன்னும் வந்து அவங்க எதிர்வினை ஆற்றலை, கட்சி விட்டு நீக்கினதோடு சரி. இவர் தான் சிட்டிக்கை போட்டார், இவர் தான் 10 நாள் கெடு வச்சார், அதுக்கப்புறம் இவர் தான் டெல்லி போனார், இவர் தான் திருப்பி வந்தார், அப்புறம் இவர் தான் இப்போ வந்து தாவேக்கால போய் சேர்ந்திருக்காரு. இந்த பாயிண்ட்ல வந்து அமித்ஷா அவர்கள் வந்து செங்கோட்டையனோட தேவை இல்லை அப்படின்னு முடிவு பண்றாரு. எதனால? இல்ல பாஜக தலைவர்களே வந்து அப்படி கிடையாது. அதாவது அமித்ஷா அவர்களை சந்திக்கவே இல்லை செங்கோட்டையன் அவர்கள் அப்படிலாம் பேசினாங்க இங்க இருக்கிற தலைவர். இல்ல அது பேசுவாங்க பூரா பொய். அதாவது அமித்ஷா பார்க்கவில்லை, பாஜக தலையிடவில்லை, தலையிடாத ஆளுக்கு என்ன வேலை? கட்சி இங்கே அதிமுகவில் நீங்கள் இருக்கிறீங்க, கட்சி ரெட்டலையோட தலைமையகம் இங்கே இருக்குது. ஓபிஎஸ் டெல்லிக்கு போகிறாருன்னா அவருக்கு தேர்தல் ஆணையத்தில் கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதனால் போகிறாரு, புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் எதுக்கு போனீங்க? அப்போ யாரோ கூப்பிட்டாங்க, நீங்களே சொன்னீங்க அவங்க கூப்பிட்டாங்க நான் போனேன்னு, 2வது வாட்டி நீங்களாக தான் போயிருக்கிறீங்க. இதெல்லாம் பண்ணீங்க சரி, அதோட அப்படியே விட்டுருந்தா கூட மேபி லாஸ்ட் நேரத்தில் எதனா ஒன்று மாறி இருக்கலாம். இல்லை வெறும் கோபிச்செட்டிப்பாளையம் அவருக்கு அந்த சீட்டை திருப்பி கொடுத்துரும் கூட அவருக்கு இருக்கிற லாபியில் வந்து பேசி வாங்கியிருக்கலாம். பட் அவருக்கு என்னன்னா கிட்டத்தட்ட பயம் வந்துடுச்சு. எடப்பாடி பழனிசாமி நம்மளை எம்எல்ஏ கூட ஆக்க மாட்டார், திருப்பி தேர்தல் நேரத்தில் வாய்ப்பு சீட்டு கூட கொடுக்க மாட்டாருன்னு அந்த பயத்தின் காரணமாக தான் அவர் என்ன பண்ணுறாரு, இதை பெருசாக்குறாரு. ஏன்னா கீழே இருக்கவங்களுக்கு போகுது, ஒவ்வொருத்தருக்கா பதவி போகுது, கருப்பண்ணன் வந்து பொசிஷன் எடுத்து ஸ்ட்ராங்காக வர்றாரு. அப்போ அந்த கேப்பே விட மாட்டேன்றாங்க இவர் அரசியல் பண்ணுறதுக்கு. அப்போ லோக்கலில் அந்த மாதிரி இருக்குது. சரி, லார்ஜர் தென் லைஃப் அரசியல் பண்ணலான்னு பார்த்தா அந்த சைடு முத்துசாமி வந்து பொசிஷன் எடுத்துட்டார் திமுகவில். ஈரோடு முத்துசாமி நகரத்தை வந்து டைட்டாக வச்சுக்கிறாரு. சந்திரகுமார் எத்தனை வந்து இடைத்தேர்தல் நிறுத்துறாங்க. காங்கிரஸ் EVKS இளங்கோவன் அவர்கள் விட்டு சேர்ந்த அந்த வேக்யூமை வந்து ஈரோடு முத்துசாமி ஃபில் பண்ணுறாங்க சிட்டியில். அவுட்டர் ஏரியா எடுத்திங்கன்னா உங்களுக்கு சத்தியமங்கலம், அது அதிமுகவோட பெல்ட்டு. பவானி சாகர், அந்தியூர் வண்டி திமுக வந்துச்சு. மிச்ச இடலாமே பார்த்தீங்கன்னா 8ல் வந்து 5 வந்து அதிமுக வசம் இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் இப்போ பிரச்சனை எப்படி போகுன்றது தெரியாது. அப்போ ஒரு சம அளவில் தான் திமுகவும் அதிமுகவும் இருக்கும்போது ஒரு செங்கோட்டையன் போனால் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பெருந்துறை கூட அது வந்து எஃபெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க கட்சிக்காரர்கள் சொல்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி வந்து அவர் தாவேக்கல்னா கண்டிப்பா தோத்துருவார், தோக்க தான் வாய்ப்பு இருக்குன்னா, ஆமா ஓட்டு அவருக்கான செல்வாக்குள்ள ஓட்டுலாம் பிரிஞ்சுனா திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும். இல்ல அந்த தொகுதி திமுக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த தொகுதி திமுகவுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கண்டிப்பா முத்துசாமி அதை கூர்ந்து கவனிப்பார். முத்துசாமி செந்தில் பாலாஜி அதை கூர்ந்து கவனிப்பாங்க. ஒரு 20,000 ஓட்டு மேபி இல்லை ஒரு 10,000 ஓட்டு அவர் பிரிக்கிறாரு, அவருக்குன்னு சொந்த ஓட்டு இருக்கு, பிளஸ் தாவேக்கா ஓட்டு சேரும்போது மும்முனை போட்டின்னு வரும்போது செந்தில் பாலாஜிக்கு வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி தட்டிப்பு கட்டுறது, எப்படி வந்து அன்பளிப்பு கொடுக்கறது, எப்படி மக்களை மதிக்கிறது, மக்களை எப்படி அரவணைக்கிறது, எல்லா வித்தையும் தெரிந்தவர் ஐயா செந்தில் பாலாஜி. இவர் மாதிரி ஆட்டின் வச்சு இப்படி விடுறவர் கிடையாது, விஜய் மாதிரி. அதாவது சின்னத்தில் நின்னாலுமே அந்த இடம் எப்படின்னா டைட்டாக போகும். 15,000 20,000 15,000 20,000 உங்களுக்கு ஸ்விங் வந்ததுன்னா 30,000 ரிசல்ட் வர மாதிரி தொகுதி. அது ஸ்விங் இல்லைன்னா 15,000 10,000. அப்போ அந்த 15,000 10,000 போது இவர் வந்து புதுசாக ஒரு கட்சியில் போய் நிற்கிறாரு, அந்த கட்சிக்கு ஓட்டு இருக்கும். விஜய் தாவேக்காக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும், இவரு கொஞ்சம் ஓட்டு எடுத்துகிட்டு போகிறார். அப்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து 1வது 2வது பொசிஷனில் இருந்தவர், சுருக்கமாக சொன்னால் 1வது பொசிஷனில் இருந்தவர். அவருக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு ப்ளஸ் கட்சி ஓட்டோட அந்த ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆரம்பிக்கிறவர். இப்போ வந்து இது என்னன்னு தெரியாது, 10%, 12, 15 இல்லை 8 தெரியாது, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாது. அப்போ ஓப்பனிங்லேயே இவர் வந்து 3வதுலேருந்து தான் போனார். 3வதுலேருந்து 3வது பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டு 2வது இருக்கிற ஒரு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 1வது போகணும். அப்போது இது வந்து ஒரு சாதாரண டாஸ்க் இல்லை அவருக்குமே.
இன்னொன்னு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை 3 முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு, அந்த தொகுதியை பத்தி தெரிஞ்சவர். அவரும் யோசிச்சிருப்பார்ல, யோசிச்சுதானே தாவேக்காக்கு போயிருப்பாரு. இல்லைங்க, சூழ்நிலை யோசிக்கிறத தாண்டி அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலைக்கு. தள்ளி விட்டவங்க இப்போ வந்து அவர் கூட இல்லை. அவரை வந்து அண்ணா நீங்கள் பொருள் எடுத்துன்னு போனால் போட்டுலாண்ணே அவரை அப்படின்னு, நானா அப்படின்னு, ஆமாம் நான் போகலாண்ணே, டைமாக கரெக்டான நேரண்ணே, மேலெல்லாம் சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு போகிறாரு. இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, வட சென்னை படத்தில் போகும்போது பார்த்தா பொருள் கீழே வந்துச்சு, என்னடா பொருள் போட்டுன்னு வந்துக்கிறீங்க அப்படின்னு அவர் எடுத்து குத்திட்டார். இது இப்படிதான் நம்ம கிரைம் பாஷையில் சொல்லணும்னா இதுதான் நடந்தது. இப்போ என்ன பண்ணுறாரு, அவருக்கு கட்டு போட்டுக்குன்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டு தாவேக்கான்ற இடத்துல போயிட்டு அனுமதி பெற்று. அவர் நோக்கம், அவர் என்ன இதில் ரொம்ப பாவம் கூட்டாளிகள் யாருன்னா பாவம் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் தான். அண்ணாமலை கூட ரீசெண்டாக பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு. அதுதான் ஐயா, எங்கள் கூட தான் இருக்கிறீங்க, ஒருங்கிணைப்புன்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு பார்த்தா கொஞ்சம் மனோஜ் பாண்டியனை காணோம், இந்த சைடு பார்த்தா இவரை காணோம், இப்படி எல்லாம் போனீங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி. இதை வந்து ஆக்சுவலாக இபிஎஸ்ஐ தாண்டி இது வந்து பெரிய, ஏன்னா இபிஎஸ்ஐ பொறுத்தவரை என்னன்னா இவர் தலைவலி, என்னோட நாற்காலியையே ஆட்டிக்கினே இருக்கிறார், உட்காரவே விட மாட்டேன்றாரு, தலைவலி பண்றாரு. கேட்டா நான் மூத்தவர், நான் சீனியரு, நான் மூத்தவர், நான் சீனியரு, அதான் இல்லைன்ட்டு என்ன தான் உட்கார வச்சிட்டாங்களாப்பா. அதுக்கப்புறமா நீ நோய் 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 நோயின்றா பண்ணது கரெக்டு தான். இது மாதிரி பிரச்சனைகள் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் பத்திரிகாரன். சின்ன வயசுல இருந்து நீங்க போறீங்கன்னா மூத்தவர்கள் நிறைய பேர் விடமாட்டான், தலைவலி கொடுப்பாங்க, குடைச்சல் கொடுப்பாங்க. அதே குடைச்சல் தான் எடப்பாடி பழனிசாமி. சரி, நீ இந்த என்ன பண்றவ, ஈரோடு மொத்தமாக ஜெயிச்சு குத்துருவியா? இல்லை ஒரே ஒரு கோபி செட்டி தலைப்பேன், நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன் நான் பார்த்துக்கிறப்பா, நீ கிளம்பு போ, நீ வேணவே வேணாம், ஆட்டத்துக்கே வேணாம், உன் கெப்பாசிட்டிக்கு நீ பண்ணிட்ட, என் கெப்பாசிட்டிக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு பண்ணி விட்டேன். இதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ண முடியாது. உச்சக்கட்ட தண்டனை கட்சியிலேருந்து நீக்கிறது. 50 வருஷ கட்சி கொடி கார்லேருந்து எடுக்கிறாருன்னா உண்மையிலே செங்கோட்டையனுக்கு வந்து அந்த நொடி வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ராஜினாமான்னு கடிதம் எழுதினார் பாருங்க, அது அவர் உலுக்கியிருக்கும். அதாவது இபிஎஸ்ன்ற ஒருத்தருக்கும் எனக்கும் இன்னைக்கு சண்டை, ஆனால் எனக்கும் அதிமுக பந்தம்ன்றது அதை விட முன்னாடி. அப்போ அது வந்து ஒரு 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 வலி வேதனையில தான் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து தாவேக்கா வந்து நேச்சுரல் சாய்ஸ் கிடையாது. அதாவது விஜய்னு ஒரு கட்சி தொடங்குறாரு, விஜயை போய் நம்ம இது பண்ணி விஜயை முதலமைச்சர் ஆகணும்னு தூக்கத்தில் கூட அக்டோபர் மாதம் கூட யோசிச்சிருக்க மாட்டார். இது நவம்பர், நம்ம வேற வழி இல்லை, ஒரு இடம் போகணும், அரசியல் பண்ணி ஆகணும், கூட இருக்கிற சத்தியபாமாக்கு அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அது மாதிரி அது கூட ஒரு 30 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒன்றிய செயலாளர், முன்னாள் ஒன்றிய செயலாளர், மாவட்ட பிரதிநிதி, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். குறைந்தபட்சம் கூட இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். சரி, உங்களுக்கு நான் ஒரு வழி காட்டுறேன்னு சொல்லிட்டு இட்டுன்னு போயிட்டாரு. சொன்னது மாதிரி வந்து ஏற்கனவே முத்துசாமி இருக்காரு, அவர் மீது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாலுமே 2 அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்ததுன்னா, ஏன் அவருடைய சாய்ஸ் வந்து திமுக இல்லாமல் தாவேக்கா இருக்குது? இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை கண்டிப்பாக அவருக்கும் தோணியிருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த சாதாரண பதவி பத்தலை. ஆனால் முன்னாடி பதவி மட்டும் வேணாம். அதாவது இப்போ முத்துசாமி வந்து அங்கே ப்ரூவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் நூல் பிடிச்சி பார்க்கும்போது என்னன்னா 3 தொகுதி அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸில் ஒரு தொகுதி ஜெயிச்சாங்க, அப்புறம் 2 திமுக ஜெயிச்சாங்க, 5ல் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஈரோடு வந்து அதிமுக கொங்கு பெல்ட்டில் ஈரோடு ஒண்டி தான் கொஞ்சம் முத்துசாமியால் டைட் பண்ணப்பட்டிருக்கு. மிச்ச இடம்லாம் பயங்கரமான அடி. கரூர், சேலம் பேயடி, கரூர் வந்து நீங்கள் ஃபுல்லாக கொங்கோட சேர்க்க முடியாது. அது நமக்கு வந்து அது இது திருச்சியோட பார்டர் சேர்ந்த மாதிரி வரும். பட் ஓகே, கொங்குல சேர்க்கலாம். ஸோ கரூர் ஃபுல்லாக அடிச்சிட்டாரு. அது எதிர்பார்த்தது சின்ன தொகுதி, சின்ன மாவட்டம், 4 தொகுதி, 4 சட்டமன்ற தொகுதி. அதில் விஜயபாஸ்கர் அவர் ஒண்டி தான் கொஞ்சம் போராடினார். மிச்ச தொகுதியெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி ஈஸியாக முடிச்சு விட்டார். அப்போ ஈரோடை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு இஸ் ஒன்லி அடுத்த டெஸ்டினேஷன். அதாவது ஓரளவுக்கு திமுக வந்து நல்லா பண்ணுது. அதற்கு காரணம் ஈரோடு முத்துசாமி அவர்கள். அப்போ முத்துசாமி அவர்களோட அந்த இடத்துல வந்துட்டு இப்போ செங்கோட்டையன் போய் சேர்றாருன்னா ஆல்ரெடி பழைய பகை இருக்கு. முத்துசாமியை மீறின பதவி கொடுத்தா முத்துசாமிக்கு அது தவறா போயிடும். அப்போ முத்துசாமிக்கு நிகரா கொடுக்கலாம், ஆனா அந்த நிகரான பதவி எனக்கு பத்தாது. அதே மாதிரி தோப்பு வெங்கடாச்சலம் இருக்காரு, ஆல்ரெடி அங்க வெயிட்டிங். தோப்பு வெங்கடாச்சலம் இந்த வாட்டி வரும்போது என்னன்னா எனக்கு வந்து பெருந்துறையை கொடுத்துருங்கன்னு. ஆனா இவருக்குமே பெருந்துறையில இவரோட ஆதரவாளர் யாருன்னா ஒருத்தர் வேட்பாளர் நிறுத்தணுன்ற அந்த எண்ணோட்டம் செங்கோட்டையனுக்கு இருக்கும். இவரால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க திமுக போய் இருக்கிறாங்க, அவங்க கூட போய் சேர்ந்து பயணம் பண்ண அதுக்கு அவர் தயாரா இல்லை. அவர் பெரிய பதவி வேணும், அப்படி பெரிய பதவி வேணும், பெருசா இருக்கணும், அப்படி முடிவு பண்ணி தான் ஒருங்கிணைப்பு குழு நம்ம ஒன்று போட்டோன்னா சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் வந்துட்டா அந்த 5 குழுவோ இல்லை 4 குழுவோ அதில் நம்ம இருப்போம், நம்மளுமே இபிஎஸ் வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு இவர் ஒரு வியூகம். அந்த வியூகம் நிறைவேறல. உங்களையே விடமாட்டேன்னா அப்புறம் 4 பேர் குழு அவங்கள ஒருங்கிணைக்கிறது, உங்களை தான் முச்சு விட்டு எப்பயே முடிஞ்சு போச்சே வேர்ல்டு கப்பு, நீங்களாம் தோத்துட்டீங்களா, திருப்பி வந்து கேம் ஆடலான்னா எப்படி அப்படின்ற வந்து முடிவில் இருக்கும்பொழுது அது நடக்கலை. இப்போ ஏன் திமுக அவர் போலன்னா அவர் வந்து செந்தில் பாலாஜியோட இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. அதாவது ஏன் நான் முன்னாடி வந்தேன்,
நான் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அப்படின்னும் போது ஆனால் செந்தில் எனக்கு கொஞ்சம் வேகமாக போகிறார், வழி கொடுங்கன்னு. துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி கொஞ்சம் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு அவங்க இருக்கக்கூடிய திமுககாரர்கள் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது புதுசாக போன செங்கோட்டையனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? சொல்லுவாங்க, வந்தவங்க சொல்லியிருப்பாங்க, சிஎம் வந்து உங்களை நல்லா பார்த்துக்குருவாரு, அங்கே என்ன ஸ்பேஸ் இருக்கோ அதை தானே அங்கே கொடுக்க முடியும். அது நல்லா போயிட்டு இருக்கிற பஸ்ஸில் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. ஒரு சீட்டை வந்து மேபி பக்கத்தில் அடிச்சு உட்காந்து சர்க்கஸில் கூடாரம் போட்டு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு சீட்டு போட்டு கொடுக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டில் அந்த ரிங் இருக்குது பாருங்கள், இந்த சர்க்கஸ் கோமாளிலாம் வந்து குதிப்பாங்களா, அது பக்கத்தில் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அது சிக்கல். அதனால தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் இல்லையா, தெரிஞ்சும் ஏன் வந்து செங்கோட்டையன் திமுக பக்கம் வர புத்திசாலி தானோ. ஒரு விக்கெட் அங்கேருந்து விழுது, விக்கெட்டு 15,000 ஓட்டு சொந்தமாக வாங்கும், வேலை தெரியும், வந்து நம்மளை எப்பயுமே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஒரு விஷயம், தங்களை யார் கேவலமாக பேசினாலும் திட்டினாங்களோ அவங்களே கூப்பிட்டு ஒரு வாழ்த்து பாடல் பாட வைக்கணும்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஒரு சிலர் வந்து என்னை பற்றி நீ இவ்வளோலாம் கேவலமாக பேசினா மட்டமாக பேசினல உன்னை நான் தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணுவோம், அது ஒரு கேரக்டர். ஒரு சிலர் வந்து நம்மளை யார் திட்டினாங்களோ அவங்களே கூப்பிட்டு வாயார வாழ்த்துனா நல்லா இருக்குல்ல, என்னெல்லாம் பேசினேன் இப்போ பேசுப்பா. இப்போ உதாரணத்து சேகர் பாபு அவர்கள், கலைஞர் அவரை நாக்கை மடித்து கொண்டு எப்படிலாம் பேசினாரு சட்டமன்றத்தில் நாடு பார்த்தது. அதே சேகர் பாபு இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, கலைஞரோட இடத்துல போயிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு கும்பிட்டுட்டு இது இருக்குல்ல, இது ஒரு டிப்ளமேட்டிக் அரசியல். இதுதான் அவர் ஸ்டாலினோட அவர்களோட சாமர்த்தியம். அதனால் யாரெல்லாம் அதிமுகலேருந்து கலைஞர் குடும்பத்தையோ இல்லை கலைஞர் அவர்களையோ இல்லை ஸ்டாலின் அவர்களே குறை பேசினாங்க, நையாண்டி பண்ணாங்களோ அவங்களே கூப்பிட்டு பாராட்ட வைக்கிற அந்த வித்தை வந்து அவங்களுக்கு நல்லா வரும். அது அந்த அடிப்படையில் அது ஒரு முயற்சி, தவறான முயற்சி இல்லை. ஒரு அரசியல்வாதி அப்படி தான் நினைக்கணும், அவர் யோசிச்சிருக்கிறாரு. ஆனால் அது பண்ணல. இவர் ஏன் போகலன்னா இவரோட ஆசை பெருசு. இப்போ அங்கே போனால் இப்போ கோயம்புத்தூரில் வேட்பாளர் போட்டுக்கலாம், ஈரோடில் வேட்பாளர் போட்டுக்கலாம், திருப்பூரில் போடலாம், நீலகிரியில் போடலாம். நீலகிரியிலலாம் வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது. ஒரு தொகுதியுமே மாறும். குன்னூர் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுது, ஊட்டி வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுது, கூடலூர் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுது. கூடலூர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட அதிமுக வசம் இருக்குது. ஊட்டி பார்த்தீங்கன்னா பாஜக அங்கே மலையில் வந்துட்டு ஒரு சில இடத்துல வளர்ந்துட்டு வருது. இதே நீங்கள் இந்த சைடு எடுத்தீங்கன்னா அங்கே வந்து குன்னூர் ராமச்சந்திரன் டிஎம்கே வந்து இது இருக்குது. கீழே இறங்கினீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து தொகுதி மாறுது, அதிமுக கோட்டை மாதிரி மாறுது. இப்போ அவ்வளோ டைட்டாக இருக்கிற இடத்துல இன்னொன்று அங்கே வந்து இவர் கிட்டத்தட்ட யாரை எதிர்த்து அரசியல் களம் இப்போ நிற்க போகிறாருன்னா செங்கோட்டையன் வர்சஸ் செந்தில் பாலாஜி வர்சஸ் வேலுமணி. இந்த கிராஃபில் செங்கோட்டையன் கம்பு சுற்றிடுவார். யார் எடுத்து தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி எதிர்த்து செங்கோட்டையன் கம்பு சுற்றிடுவார் கோயம்புத்தூர் பெல்ட்டில். அதே மாதிரி செந்தில் பாலாஜி இவர் ஈரோட்டில் ஓட்ட போடுறத செந்தில் பாலாஜியும் ஈரோடு முத்துசாமியும் வேடிக்கை பார்ப்பாங்க. அதாவது பர்செப்ஷன். இன்னைக்கு போனது 2 நாள் செய்தியில் காட்டுறது வேற, நான் பேசுறது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 பூத்துன்னு போட்டு வேட்பாளர் நீதான் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பீட் எடுப்பாங்க. நான் சொன்னவங்கெல்லாம் நீங்கள் தலைவர் டு தலைவர் பார்க்கும்போது விஜய்க்கு அந்த வசீகரம் அதெல்லாம் இருக்கும். கூட்டம்லாம் சரி ரைட்டு, கூட்டம்லாம் வந்தது பார்த்துட்டாங்க, செல்ஃபி எடுத்தாங்க, ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாங்க, முடிஞ்சு போயிடுச்சு, நாளைக்கு காலையில் ஓட்டு போடணும். அப்போது 2 நாளைக்கு முன்னாடி தான் வேலுமணி யார், தங்கமணி யார், செந்தில் பாலாஜி யார், முத்துசாமி யாருன்னு வரும். அப்போ கார்டு எடுத்து போடும்போது இவங்ககிட்ட இருக்கிற ஒரு கார்டு என்னது, செங்கோட்டையன். பழைய கார்டுப்பா இது, நாங்கள் அப்போவே கூட இருக்கும்போதே செஞ்சு விட்டோம், 4 பேருமே செஞ்சு விட்டவங்க தான். சமகால அரசியலில் இந்த 4 பேருக்குமே நான் சொன்னவங்களுக்கு கொங்கு மண்டல அரசியலில் சீனியர் யார், செங்கோட்டையன். அப்போவே நாங்கள் படுக்க போட்டோம், அப்போ சூரியனில் இருந்தோம், இல்லை ரெட்டலையில் இருந்தோம், இப்போ புது சின்னம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், ரைட் இதுதானா, சரி ரைட் ஓகே முடிஞ்சு போச்சா. அதாங்க ஒரு பிரச்சனை இல்லை ஒரு வியூகோன்னு எடுத்திங்கன்னா பிரச்சாரத்துலேருந்து ஆரம்பித்து வேட்பாளர்லேருந்து பூத்து லெவலு, அப்புறமா தொண்டர்களோட மனநிலை, வாக்காளர்களோட எண்ணோட்டம், இப்படி இருக்காது. ஒன்று தொடர்ச்சங்கு. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு செங்கோட்டையனை வைத்து நீங்கள் மொத்தமாக கோயம்புத்தூர் 10-11 வரும்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு 3, அதுக்கப்புறம் திருப்பூரில் அதுவும் பெருசு, கிட்டத்தட்ட 25 தொகுதி செங்கோட்டையனால் ரூட்டு போட்டு கொடுக்க முடியும் விஜய்க்கு. 25 தொகுதினா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு சட்டமன்ற தொகுதி வந்து 300 பூத்து, 20 6000-7000 பூத்துக்கு செங்கோட்டையன் செலவு செஞ்சு ராப்பகலாக கண்முழிச்சு எல்லாரையும் பார்த்து 77 வயசில் டபுள் செஞ்சுரி அடிப்பார். இதெல்லாம் பேசுகிறாங்க, நானும் அதை பேசணும் பத்திரிகையாளராக. நம்மளோட இதை பொறுத்த வரலாம் ஒரு விஷயத்தான் அதுக்குள்ளே மேலே நுனிப்புள் மேயாமல் அதுக்குள்ளே போய் பார்க்கணும். இது அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து விஜய்க்கு பலம், செங்கோட்டையனுக்கு இது இழப்பு. இதே செங்கோட்டையன் வந்து குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துருந்தாருன்னா கூட, மொடக்குறிச்சியில் சரஸ்வதி ஜெயிக்கிறாங்க பக்கத்தில், அதே மாதிரி இவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போயிட்டு எப்பா ஜி உன்னை நம்பி தான் போனேன், உன் பேரை சொன்னால் அவன் செம்மடியாக வச்சாப்புல, மரியாதையாக எனக்கு வந்து தயவு செய்து நீங்கள் வந்து
என்னோட மரியாதை மாண்புக்கு குறையாமல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எனக்கு சீட்டும் என்னோட ஆதரவாளர் வேற ஒருத்தருக்கும் ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில் வாங்கிட்டு தாமரையில் என்ன பிரச்சனை கிடையாது. தாமரையில் நின்று மொடக்குறிச்சியில் சரஸ்வதி அவர்கள் ஜெயிச்சு காட்டியிருக்கிறாங்க. அப்போது பக்கத்தில் அதே மாவட்டம் தான். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாமரையை வளர்க்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம். தாவேக்கா சின்னத்தை விட அது அங்கே ஜெல்லாகும். ஏன்னா எம்ஜிஆரோட அதே கொள்கை கூட்டணி அப்படியே. நயினார் எப்படி ஆதரவாளர்கள் கூட 9 முறை வந்து ரெட்டலையில போட்டவங்க, இவர் வந்து புதுசா இன்னொரு கட்சிக்கு போனாரு கூட தெரியாம ரெட்டலைக்கே போட கூட. ஆமா, என் ராசா அப்பு உனக்கு தான், அதாவது இவருக்கே வயசு ஜாஸ்தி, 77 வயசு. இவரோட வயசான பாட்டிங்கெல்லாம் போனவங்கன்னா பாட்டி சொல்லுவோம், என் ராசா அப்பு உனக்கு தான் ஏன் போட்டா ரெட்டலையில அப்படின்னும். இவரு பாட்டி என்ன பாட்டி, என்ன போய் பாட்டின்ற, நீ உண்டு யாரு அப்படின்வாங்க. இதெல்லாம் நிறைய வேடிக்கை இருக்குங்க. இவருக்கு வயசு 77, இன்னும் சில மாதங்கள் தேர்தல் வரும்போது 78 கிட்ட நெருங்கிடுவாரு. 83 வயசுல தான் இவர் ரிட்டையர் ஆக போறார் சட்டமன்ற உறுப்பினரா. ஆள் நல்லா ஃபிட்டா இருக்கிறாரு. அது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். அதுக்குன்ட்டு இங்கே போயிடும்போது தொண்டர்கள்லாம் ஒரு கூட்டம் கிட்டலாம் ஏற்பாடு பண்ணுறாருன்னா, முன்னாடி வந்து அதிமுக கூட்டா அண்ணன் சொல்கிறாரு கம்னு இறங்கடா ஓரம் வழி விடுங்கன்னா விட்டுருவாங்க. இப்போ வரதெல்லாம் வந்து எல்லாம் ஜென்சி கிட்ஸு. அங்கே வந்து உங்கள் விஜய்னு வீடியோ போட்டு ஆடின்னு இருக்கும்போது இவர் போயிட்டு அன்பார்ந்த தொண்டர்கள் தயவு கூர்ந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறக்கூடாது, இறங்கவும், ஸ்பீக்கரை தொட வேண்டாம், மழை தூறுகிறது, சாக்கடிக்கலாம், ஓரமாக ஒதுங்கி நில்லுங்க. ப்ரோ இதான் ப்ரோ வைப்பு பண்ணுங்க ப்ரோ, வைப்புன்னுவாங்க. புரியாது வைப்பா அப்படின்னா அப்படின்னு இவங்க மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டிய நிலைமை. 60 வயசு வித்தியாசம் இருக்குது கிட்டத்தட்ட. நான் என் பிறந்த புத்தகம் கொடுத்த மாதிரி நீங்க சொன்னீங்க, இந்த புத்தகம் தான் ஃபர்ஸ்ட் அவரு பச்சாரன்னு தெரியல. இது சரி படிச்சிருப்பாருன்னு வச்சிருக்கேன். அவர் இந்த புக்கை படிச்சிருந்தாருன்னா அவர் இன்னைக்கு தோத்துக்க மாட்டார் அரசியல். இன்னைக்கு அதிமுக அவர் வசம். சரி இப்போ குத்தாரில் விஜய் அவராச்சும் தயவு செய்து படிக்கணுன்றது என்னோட தாழ்மையான கோரிக்கை. ஒருவேளை படிச்சிருந்தா இதுலேருந்து எடுத்து பேசியிருப்பாரு. இதுவரைலாம் பேசின மாதிரி எனக்கு தெரியல. இதில் தன்னோட வேதனை வலி கிளி எல்லாத்தையுமே எம்ஜிஆர் அவர்கள் பதிவு பண்ணியிருப்பார். கீழே இருந்து வந்தால் சும்மா பார்த்தோன்னே கம்பேர் பண்ணிக்கிறது, அவரை மாதிரி இவரை மாதிரி. நீங்களா இருங்க சாமி சுயமா, உன்னை மாதிரி இன்னொன்று வர முடியாது. அவர் வழியில் போகலாம், நான் தான் அவரு அப்படின்றதெல்லாம் தலகணம் தானே. அவரோட உழைப்புக்கு முன்னாடியோ இல்லை அந்த வள்ளல் மனப்பான்மைக்கு முன்னாடி எல்லாம் இன்னொருத்தர் வர முடியாதுன்னு சென்னையில் இருக்கக்கூடிய முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அடிக்கடி பதிவு செய்யும். ஏன் அவர் அப்படி பதிவு செய்கிறார்? துரைசாமி கிட்ட இருந்து பார்த்துருக்காங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு மெஜிஷியன், ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய தன்மைப்படுத்தும். இல்லைனா ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி. கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. நான் பார்க்கணும் எப்படி போகுதுன்றது. ஓபிஎஸ் அவர்கள் விரைவில் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. தினகரன் தொடர்ச்சியா விஜய்க்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காரு. முதல்ல செங்கோட்டையன் போறாரு, அவரை தொடர்ந்து ஓபிஎஸ் அவருடைய கட்சியை எடுத்து கூட்டணி வைப்பாரு. தினகரனுமே அமமுக கூட்டணி வைப்பாரு. நேற்று துக்ளக் ரமேஷ் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இணையறதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரு போய் பார்த்துட்டு வந்துட்டு, அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி அதிருப்தி தலைவர்கள்லாம் செங்கோட்டையனை தொடர்ந்து விஜய்கிட்ட போவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏற்கனவே துக்ளக் குருமூர்த்தி வந்து பேச்சை கேட்டு ஓபிஎஸ் பண்ணாரு, இப்போ இவர் பேச்சை கேட்டு அவர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான பார்வை நேத்துல இருந்து ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்து உங்களோட ஒப்பீனியன்? அது ஐயா சோ ராமசாமி இருந்தாங்க, அவர் பேச்சை கேட்டு வியூகங்கள் அமைச்சு வெற்றி நிறைய பேர் கலங்காண்டிருக்காங்க. கலைஞர் அவர்களே வந்து சோ ராமசாமி அவர்களும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவரோட கதை வேற. அதற்கு அப்புறமா குருமூர்த்தி பேச்சை யாருன்னா கேட்டு போனாங்கன்னா நட்டாத்தில் நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்க நட்டாத்தில் போனவங்க வந்துட்டு இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இவராக சொந்தமாக சிந்திச்சு ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு அந்த சிக்கல் வந்திருக்காரு. அவர் சொன்னார், இவர் சொன்னார், டெல்லியில் சொன்னாங்கன்னு சொல்லி அவர் மாட்டினார். அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலையுமே சமீபமாக எதுவெல்லாம் போய் பார்த்து ஐடியாலாம் கேட்டுட்டு இருந்தார், காலி. அப்புறம் அர்ஜுனமூர்த்தி ரஜினியோட அங்கே இருந்தவங்கலாம் காலி. அதுக்கப்புறமா நான் நினைக்கிறேன் காமராஜ் மக்கள் ஐயா தமிழறிமணியன் கூட அவரோட கொஞ்சம் நட்பில் இருந்தார்னு நினைக்கிறேன். கட்சியிலேருந்து விளையாடுறேன், அரசியலேருந்து விளையாடுறேன் காலி. அப்புறமா வந்து டிடிவி தினகரன் அது போன்றவங்களாம் காமன் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. குருமூர்த்தி அவர்களுக்கு வந்து டெல்லியில் ஒரு சில பேர் பழக்கம். நீங்கள் போய் அவர்கிட்ட நான் பார்க்கணுன்னா அவர் வந்து ரூட் எடுத்து கொடுப்பாரு. இப்போ டிடிஆர் இருக்கிறாரு சதர்ன் ரயில்வேல, ஐயா டிக்கெட் வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்குதுன்னா அவர் பர்த்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பார். அதனால் ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸே அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க போய் பண்ணி அவங்க ஒன்று சொல்லி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் அதிமுக பலவீனப்பட்டதை தவிர்த்து வேற எந்த விதமான விஷயமும் நடக்கும். கிட்டத்தட்ட அடுத்து பேசக்கூடியவர்களோட தன்மையும் அதுதான். செந்தில் பாலாஜி கட்சி மாறி மாறி போறாரு அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு போன இடத்துலலாம் மதிப்பு மரியாதைலாம் குறைச்சது கிடையாது. இதை விட நான் நல்லா வச்சுக்கிறேன் என்கிட்ட வந்துரு, இதை விட நான் நல்லா வச்சுக்கிறேன் என்கிட்ட வந்துடணும்னா சரி ஓகே ரைட். அமமுகவை விட டிடிவியை விட நம்ம இங்கே நல்லா தானே இருக்குது. அதிமுக வரணும்னு முயற்சி பண்ணும்போது உள்ளே இருந்தவங்க கெடுத்து விட்டாங்க. அதனால் அவர் திமுகவுக்கு போயிட்டார். இப்போ நாளைக்கு ஒருவேளை திமுகவில் இருந்து அடுத்து போகிறதுக்கு இடம் கிடையாது. அப்போது சூழல் வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது செங்கோட்டையனோட டைம் ஃப்ரேம் வந்து இஸ் நியரிங் வேலிடிட்டி. இதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆப்ஷன்ஸ்?
நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன். முத்துசாமி அவர்களும் அங்கே திமுகவில் போனால் என்ன பிரச்சனை, அவருக்கு உண்டான ஸ்பேஸில் சிக்கல்னு. அதிமுகவில் வாய்ப்பே கிடையாது, முடிஞ்சு போச்சு, கத்தம் ஓகையா. தாவேக தான் ஒன்லி ஆப்ஷன். வேற என்ன நாம் தமிழர் கட்சி போய் சேர முடியுமா? அண்ணன் சீமான் எப்படி நடத்துவார்? அண்ணே வாங்கினே கூட நெல்லுங்கண்ணே, நம்ம நிறைய பேர் அவைத்தலைவராக போட்டுருவோண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெருவா போய் அங்கங்கே கூட்டம் போனேன். நம்மளோட இது சிஸ்டம் இப்படி தானே, 3000 பேர் 4000 பேர் இருந்தாலும் தம்பிங்க உணர்வுபூர்வமாக இருக்கும், உண்மையாக இருப்போம்னா காசு பணம்லாம் வேணான்னா கொள்கையை பேசினா போதுன்னுவாங்க. இவர் இது கொள்கையை பேசணுமா? நானே 5 நிமிஷம் தான் பேசுவேன், நீங்களாம் முகாம நேரம் பேசுகிறீங்க, அதுவும் டிசைனாக பேசுகிறீங்க, தமிழ்நாடு பூரா பேசுகிறீங்க. வேறு எங்கே இருக்குது ஆப்ஷன்? இருந்த ஒரே ஆப்ஷன் அது. இல்லை பிஜேபி போய் சேர்ந்துருக்கணும். பிஜேபி போய் சேர்ந்துருந்தா அப்பட்டமாக ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும், இவர் பிஜேபியோட கை அப்படின்னு அதை தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையாகி போச்சு. அதனால் அவருக்கு தாவேக்கா மேபி நான் நினைக்கிறேன் என்டிஏ கண்டிப்பாக அவர் ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே. செங்கோட்டையனுக்கு இவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்குது. நயினார் மூலியமாவோ அண்ணாமலை மூலியமாக செங்கோட்டையனை நீங்கள் ரீச் பண்ணலாம், இல்லை மேலே டெல்லியிலேருந்தே கூட ரீச் பண்ணலாம், இல்லை நிர்மலா சீதாராமனே கூட ரீச் பண்ணலாம். ஆனால் பழக்க வழக்கம் இருக்குது. பழக்க வழக்கம் இருக்கணும் போது நாளைக்கு தாவேக்கால ஒரு சில விஷயம் பேசணும் கொள்ளலாம், உள்ள என்ன நடக்குது ஏது அப்படின்னும்போது யூ வில் பி லைக் எ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே. இப்போ நாங்கள் திடீர்னு பவர் கனெக்ஷன் இல்லை பவர் சப்ளை அங்கேருந்து எடுக்கணும்னா நம்ம பழைய டிரான்ஸ்ஃபார்மர் தான் இங்கேருந்து கல் கட்டி அப்படியே விட்டாங்கன்னா அதில் சப்ளை வரும் போகும். இதெல்லாம் ஒரு சிக்கல். நிறைவான ஒரு கேள்வி, இவர் செங்கோட்டையன் தாவேக்கா போறான்னு சொன்ன உடனே வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, களத்துக்கே வராத ஒரு விஜய், இன்னொருத்தர் கள செயல்பாட்டாளர், 2 பேரும் எப்படி ஒருங்கிணைந்து வேலை பார்க்க போறாங்க. இன்னைக்கு கட்சியில இணைந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசலாம், புசியானதோட சேர்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எப்படி ஜெல்லாகி கரெக்டா போகும்னு நினைக்கிறீங்களா? சொல்லும் போதே எனக்கு அவர் கவுன்சிலருக்கு நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். இவர் 3 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல 30,000 40,000 ஓட்டுல பெரிய காலத்துல ஜெயிச்சவர். அவரும் இவரையும் ஒன்னா பற்றி சொல்லிட்டாரு. இப்போ தெரியாது, அது போக போக தெரியும். அதாவது சம்டைம்ஸு இருக்கிற இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு கோவத்தில் ஏதோ ஒரு வைராகத்தை தூக்கி போட்டு போயிடுவீங்க. போனதுக்கப்புறம் தான் ஐயோ நிழலில் இருந்துருக்குறோமோ இவ்வளோ நாள், நம்ம இப்போ வெயிலில் வந்துட்டோமே அப்படின்ற அந்த எண்ணோட்டம் வரும். நீங்கள் இங்கே நேராக 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, செங்கோட்டையன் அவர்கள் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்க முடியும். நேராக போயிட்டு செங்கோட்டையன் வந்திருக்கிறேன்னா செங்கோட்டையனை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அங்கே ஓஏவோ பிஏவோ இல்லை செக்யூரிட்டியோ கிடையாது. இது அதிமுக. ஆனால் அங்கே பார்க்குறோம் எப்படி வண்டிக்குள்ளே போயிட்டு வர்றது கொள்வது, ஆதவ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், ஜானுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அவ்வளோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க, அப்புறம் போக போக ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்னப்பா தம்பி, இல்லைண்ணே அண்ணன் கூட இருந்தேன் அதானே ஃபோன் எடுக்கல அப்படின்னு இந்த அண்ணன் கிட்ட சொல்லுவாங்க. பிஸியாக இருக்காருண்ணே என்ன என்னண்ணே, இல்லைண்ணே ஜனநாயகம் படம் முடிஞ்சுது, இன்னொரு படமும் பண்ணலான்னு சொல்லிட்டு காசு இல்லையா தேர்தலுக்கு செலவுக்கு, இன்னொரு படம் பண்ணுறாரு, அதனால் கொஞ்சம் ஷூட்டிங்கு நைட்டு லேட்டாக தானே தூங்கினாரு. இவர் வெடிக்காத்தானே எழுந்திக்கிறார். யார்? செங்கோட்டையன். காலையிலே எழுந்தி வாக்கிங்லாம் போயிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் இருப்பார் இவர். காலையிலேயே அவரு லேட்டாக தான் எதுவுமே செய்வார். நம்மளு சாயந்தரம் இவர் 2மே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் போல்ஸ் அப்பார்ட்டு. பட் ஓகே, ஒரு கட்சியை அவங்க எப்படி நடத்த போகிறாங்க, அவங்களுக்கு உண்டான லாப நஷ்டம் அவங்க இனிமேல் பார்த்துக்குருவாங்க. பட் செங்கோட்டையனுக்கு நான் அதை தான் திருப்பி சொல்கிறேன், இது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தாவேக்காவுக்கு பெரிய லாபம், செங்கோட்டையனுக்கு பெரிய இழப்பு. ஒரு அவ்வளோ சீனியர் மோஸ்ட் கட்சி தலைவர் ஒரு புரிதல் இல்லாமல் அவசரப்பட்டு தன்னை மிக குறைவான விலைக்கோ இல்லை குறைவான கமிட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு குறைவான ஒரு விடயத்துக்கு அவர் கொடுத்துட்டார். அவசரன்றது கூட பரவாயில்ல, கொடுத்துட்டார். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பிளாட் இருக்குது, 10 கோடி ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை திடீர்னு நீங்கள் கடனில் மாட்டிக்கினீங்க, இல்லை அடமானக்காரன் சவுண்டு விட்றான்னா பதட்டத்தில் என்ன பண்ணுறீங்க, 6 கோடி 5 கோடிக்கு நின்னோன்னா கையெழுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. செங்கோட்டையன் sold himself or gave himself or dedicated himself at a much லோயர் ரேஞ்ச் ஆஃப் இது. அதுதான் நம்ம அப்படி தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால் இணைந்தது தொடர்பாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.